இன்றைக்கி ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஒரு தோசை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி மாவில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 2 தக்காளியை நம்ம கையிலேயே பிழிஞ்சு வெட்டலாங்க. இதெல்லாம் கையிலேயே பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. உப்பு, மஞ்சள் தூள், இது கூட ஒரு அரை லெமன் சாறை அப்படியே இதில் புழிஞ்சு விட்டுருங்க. இது அப்படியே கலக்க வேண்டியது தான். இது அப்படியே கரண்டியில் நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து மாவு நல்லா செட் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கல் சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. இந்த தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மேலே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த தோசைக்கு சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மக்களே.